தொடர்ந்து தலைநகர் டெல்லியை பொறுத்தவரையில் இந்த காற்று மாசுபாடு நிலவி கொண்டேதான் இருந்து கொண்டிருக்கின்றது. வெரி புவர், அதாவது மிகவும் மோசமான ஒரு கேட்டகரி என்கின்ற வகையில் படுமோசமாக தற்பொழுது நிலவி கொண்டிருக்கின்றது. அது கடுமை என்ற பிரிவுக்கு கூட தற்பொழுது சென்றிருக்கின்றது. என்றால் ஏற்கனவே அது மிக மோசமான ஒரு சூழ்நிலை இருந்த நிலையில் தற்பொழுது இன்று தினமெல்லாம் 498 புள்ளிகளாக, அதாவது காற்றின் தர குறியீடானது வெளியிடப்படக்கூடிய அந்த புள்ளிகளின்படி தற்பொழுது பார்த்தால் 498 புள்ளிகளாக அது பதிவாகி இருக்கின்றது. இது மிக மிக ஒரு மோசமான ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. அது 0விலிருந்து 50 புள்ளிகளுக்குள் இருந்தால் மிக நல்லது என்பதுதான் மருத்துவ ரீதியாக சொல்லப்படக்கூடிய ஒன்று. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இது அதையெல்லாம் தாண்டி தற்பொழுது நேற்று கூட 461 பதிவாகி இருந்தது. தற்பொழுது அதையும் தாண்டி 498 தலைநகர் டெல்லியில் பதிவாகின்றது காற்றின் தர குறியீடு. இதனால் மிக ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை நிலவி கொண்டே இருப்பதை காண முடிகின்றது. தொடர்ந்து பல்வேறு தரப்பிலும் மருத்துவ ரீதியாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இது குழந்தைகள், பெரியவர்கள், அதுபோன்று சுவாச கோளாறால் பாதிக்கப்பட்டவர்கள் என அனைவருக்குமே தற்பொழுது பாதிப்பை ஏற்படுத்திக் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சுவாச கோளாறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தற்பொழுது தலைநகர் டெல்லியில் 20லிருந்து 30% அதிகரித்திருப்பதாகவும் மருத்துவ ரீதியாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. மருத்துவர்களும் இதுபோன்ற சுவாச கோளாறு பிரச்சனைகள் காரணமாக மருத்துவமனைகளுக்கு வருவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் இதே நிலைமை தொடர்ந்து நீடித்துக் கொண்டே இருக்கின்றது. அதன் காரணமாக தற்பொழுது பள்ளிகளுக்கும் கூட அனைத்து வகுப்புகளுக்குமே அந்த ஹைபிரிட் முறையில் வகுப்புகளை நடத்துமாறு உத்தரவிடப்பட்டிருக்கின்றது. அதன் காரணமாக ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படுகின்றது. நேரடியாக செல்லக்கூடிய குழந்தைகள் நேரடியாக செல்லலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் தான் தற்பொழுது அதுபோல டெல்லியில் அத்தியாவசிய தேவைகளுக்கான வாகனங்கள் மட்டுமே, அந்த லாரிகள் மட்டுமே இயங்கப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது தற்பொழுது பல்வேறு கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டிருக்கின்றது, கட்டுமான தடைகளும் விதிக்கப்பட்டிருக்கின்றது. இருந்த போதிலும் இது தொடர்ந்து கடந்த பல வருடங்களாகவே இது போன்ற கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டாலும் கூட அந்த காற்று மாசுபாடு என்பது நவம்பர், டிசம்பர், ஜனவரி உள்ளிட்ட மாதங்களில் மிக மிக அதிக அளவில் தொடர்ந்து நீடித்துக் கொண்டே இருப்பதை பார்க்க முடிகின்றது. அதன் காரணமாக தான் உச்சநீதிமன்றமும் அதை குறிப்பிட்டிருக்கின்றது. இதுபோன்று இந்த தீபாவளி பண்டிகைக்கு பிறகு வரக்கூடிய காலங்களில் மட்டுமே இந்த வழக்கை விசாரிக்காமல் பொதுவாகவே தொடர்ந்து இந்த வழக்கை விசாரித்து இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டிய அவசியம் எழுந்திருக்கின்றது என்று அண்மையில் கூட உச்சநீதிமன்றத்திற்கு புதிய தலைமையாக பொறுப்பேற்ற சூரியகாந்த் தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலையில் தான் தொடர்ந்து இதே நிலை நீடித்துக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் சுகாதார அபாய எச்சரிக்கை தற்பொழுது விடுக்கப்பட்டிருக்கின்றது. அதன் காரணமாக தான் தற்பொழுது பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டாலும் இந்த காற்று மாசானது தொடர்ந்து குறைந்தபாடில்லை. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது தற்பொழுது இந்த தினமெல்லாம் 498 பதிவாகி மிக கடுமையான பிரிவில் தற்பொழுது அந்த காற்றின் தர குறியீடானது பதிவாகி இருக்கின்றது. தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்த நிலையில் பனியும் அதிக அளவில் அதிகரித்திருக்கின்றது தலைநகர் டெல்லியில். இதன் காரணமாக பல்வேறு விமான சேவைகளும் தற்பொழுது பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதுபோல எதிரே செல்லக்கூடிய வாகனங்கள், அதிகாலையில் எல்லாம் எதிரிலே செல்லக்கூடிய வாகனங்கள் பார்க்க முடியாத அளவிற்கு பனிமூட்டமானது இருப்பதை காண முடிகின்றது. இது காற்று மாசுபாடு, பனிமூட்டம் என அனைத்துமே சேர்ந்து தற்பொழுது தலைநகரில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக உருவெடுத்திருக்கின்றது.